தம் இல்லங்களில் இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பர்களே, நண்பர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பட்டிமன்ற அறிஞர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நாள் வெளியே போவோம் அப்படின்னு போனால் என்ன மாதிரி ஒரு பெரியவர், என்னையா நம்மெல்லாம் அந்த காலத்தில் அப்பா அம்மாட்ட பேச பயந்தோம், இப்போ ஒரு பார்வை பார்க்குறான், நமக்கு பயமாக இருக்கியா? எதுக்குங்க நீங்கள் பெற்ற பிள்ளை உங்களை ஏங்க அப்படி பார்க்குறான் அப்படின்னு? இல்லையா இல்லையா, இந்த பயலுக்குங்க நம்ம இந்த பிள்ளைங்க மேலே எவ்வளவு பாசத்தை கொட்டி வளர்க்குறான். ஆனால் அந்த பயலுக என்ன வச்சுருக்கேன்னு கேட்குறான். அடே நான் ஒன்றே வச்சுருக்கேன்லடா அப்படின்னா ஒரு பார்வை பார்த்து இந்த பேச்செல்லாம் பேசாது. ஒவ்வொருத்தன் 8 வீடு 10 வீடுன்னு கட்டியிருக்கான். நானும் வச்சிருக்கலாம்டான்டா பார்த்தேன், உங்கள் அம்மா தானே வேணான்ட்டா. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்றாயா. அவங்க கேட்குறதெல்லாம் என்ன அப்படின்னா, என்ன சேர்த்து வச்சிருக்கிறேன் அழுகிறாரு. ஏதோ அவர் மனசுக்குள்ளே ரொம்ப வேதனை வந்துருச்சு. இந்த பிள்ளைகள் பெற்றோரிடம் எதிர்பார்ப்பது பாசத்தை இல்லை, பணத்தை தான் எதிர்பார்க்குறாங்கன்னு அந்த மனுஷன் சொல்லிக்கிட்டு இருக்காரு. கண்ரெண்டுலேயும் அப்படி தாரதாரையாக வழியுது கண்ணீர். இதுக்காயா நம்ம பெற்றோம் அப்படின்னு அவர் சொன்னது என் மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக யோசித்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த பிள்ளைகளை கேட்டு பார்த்தேன். இந்த பக்கத்தில் நம்ம புலவர் இருக்கார் பாருங்க, அவர் சொன்னார் அவங்க எதிர்பார்க்கிறது முழுக்க பணத்தை தான், அது இல்லாத பண்ண முடியாது. அந்த தம்பி அவர் விக்னேஸ்வர் பொறியியல் கல்லூரியில் படிச்சுக்கிட்டு இருக்கார். அவர் சொல்கிறாரு, நாங்கள் செல்ஃபோன் வச்சுருக்க வேண்டியிருக்கு, நாங்கள் வச்சுருந்தா மட்டும் பத்தலை, எங்களுக்கு தேவையான காதலி செல்ஃபோன் வாங்கி கொடுக்கறது மட்டும் இல்லை, பில்லும் கட்டணும். உங்களுக்கு என்ன, நீங்கள் வாட்டுக்கு பேசுகிறீங்க, ராத்திரி உறங்க விட மாட்டேங்கிறா. அவர் ராஜா மூணு பேரும் முடிவு கட்டிட்டாங்க, பணத்தை தான். சரி, ஆண்கள் பூரா இப்படி சொல்கிறாங்களே, ஆண்களை கேட்டாலே இப்படி வர்றாங்களே, தாய்மார்களை கேட்டு பார்ப்போம் அப்படின்னு முனைவர் ராம சௌந்தரவல்லியே அவங்கள கேட்டேன், எப்படிங்க அப்படின்னு. அது எப்படிங்க, அதுக்கு நம்மகிட்ட எதிர்பார்க்கிறது பாசத்தை தான். இந்த அம்மா எந்த அம்மா அப்படி சொல்கிறாங்கன்னா, அந்த நடுவில் உட்காந்துருக்கு பாருங்க ஒரு பொண்ணு, செல்வி மஞ்சரி, அதுக்கிட்ட கேட்டேன், நாங்கள் தாய் தகப்பைகிட்ட எதிர்பார்க்கிறது பணம் என்பது 2ஆம் பட்சம், பாசந்தான்றாங்க. அந்த பக்கத்தில் நம்ம பாரதி பாஸ்கர் அவங்ககிட்ட கேட்ட உடனே ராஜா என்ன பேசுகிறோம்னாருன்னாச்சா. அவர் எதையும் பேசிட்டு போகிறார் தாயி, நீ எது பேசுகிற அப்படின்னு. இல்லை, அவர் பேசினார்னா அது அநியாயமாக இருக்கும், அடுக்குறாங்க. சரி, நமக்கு எதுக்கு வம்பு, எங்கேயாவது சண்டை வந்தால் நமக்கு ஒரு சந்தோஷம்.
அதனால் பெரியோர்களே, இப்போது இன்றைய பிள்ளைகள் பெற்றோரிடம் பெரிதும் எதிர்பார்ப்பது பணத்தையே என்ற அணி தொடங்குகிறது. நம்முடைய புலவர் ராமலிங்கம் அவர்கள் வருகிறார்கள். உங்கள் சார்பில் அவர்கள் அழைத்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய பிள்ளைகள் பெற்றோர்களிடத்தில் அதிகமாக எதிர்பார்ப்பது பணத்தைத்தான். காரணம், கால மாற்றம் அதிகமாக நிகழ்ந்திருக்கிறது. சொல்லப்போனால் அன்று காந்தி கையில் பணமில்லை, இன்று காந்தி இல்லாத பணம் பணமே இல்லை. அவர்தான் அந்த பணத்தில் எப்படி சிரிக்கிறாரு. இன்றைக்கு பணம் தான் வாழ்க்கை. மாண்பு நீதிபதி அவர்களே, சில பேர் அப்பா சொல்கிறான், எனக்கு பிறகு இந்த பணம் சொத்து எல்லாம் உனக்கு தான்டா, இப்படி தான் 10 வருஷமாக சொல்லிங்கிறேன். அதில் அவ்வளோ அவசரமா? நீதிபதி அவர்களே, காசிக்கு போக வேண்டும் என்றால் கூட கையில் காசு வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலத்தில் வாழ்கிற போது தாயும் தகப்பனும் நாங்கள் பாசம் காட்டுவதிலே கோடியில் ஒருவர் என்று சொன்னால் பெத்த பிள்ளையே ஓடிடுவான். சார், அந்த காலத்தில் நான்லாம் உட்கார வச்சுக்கிட்டு எங்கள் பாட்டி தேவரீர் தாத்தா அவர்களுக்கு அநேக நமஸ்காரன்னு கடிதம் எழுதி சொல்லி கொடுத்த நாடு இந்த நாடு. இன்றைக்கி யாராவது கடிதம் எழுதுறோமா? பையன் அங்கேருந்து SMS அனுப்புகிறான் ஹாஸ்டல்லேருந்து, அப்பா 31ஆம் தேதிக்குள் ஹாஸ்டலுக்கு செலுத்த வேண்டிய முழு பணத்தையும் செலுத்தி நீ அப்பா என்பதை நிரூபிக்கவும் எழுதலாம். என்னம்மா எழுதியிருக்கான் ஐயா கடிதம்? எவ்வளோ நெருக்கடிங்க. போன வாரம் பீச்சுக்கு போயிருந்தேன். ஒரு தாத்தா உட்காந்துங்கிறாரு. ஒரு 4 வயசு பொண்ணு அப்படியே புறங்கையை கட்டிக்கிட்டு, தாத்தா நீ வேர்க்கடலை சாப்பிடுவேன்? அவர் சொன்னார், எங்கள் அம்மா பல்லெல்லாம் போச்சு, நான் எங்கே சாப்பிடுவேன்? அப்படியா, இந்த வேர்க்கடலை பொட்டலத்தை பத்திரமா வச்சிரு, நான் போய் அலையில் கால் வச்சுட்டு வரேன்னு. சார், நான் என்ன கேட்குறேன், ஒரு 2 ரூபாய் வேர்க்கடலை பொட்டலத்துக்கு அவ்வளோ பாதுகாப்பு தேடுகிற பிள்ளைகள் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்பதை தயவு செய்து மறந்து விடாதீர்கள். சார், அப்பாவும் அம்மாவும் போய் உட்காந்துங்கிறாங்க இன்டர்வியூவில் ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு. கரஸ்பாண்ட் 1000 கேள்வி கேட்குறான். கடைசியில் இந்த LKG அட்மிஷன் வந்த பையன் கேட்டான் பாருங்க ஒரு கேள்வி, இவ்வளோ கேள்வி கேட்குறிய, என் கிளாஸ் ரூம்லாம் ஏசி பண்ணிக்கிறியான்னு கேட்டான். இந்த 2 பேரும் நான் கேட்குறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களை காட்டிலும் நீங்கள் வசதி செய்து கொடுத்திருக்கிறீர்கள். ஏன் கால மாற்றம் அது. அப்பா 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 ஐபேடுன்றான், என் பாடே பெருசாகுதுறான்னா போயான்ட்டு போடுவான், மதிக்க மாட்டான். சார், நான் ஒரு கேள்வி கேட்குறேன். ஒரு தகப்பன் தாய்க்கு 2 பொண்ணு, மூத்த பொண்ணுக்கு 10 சவரன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அதோட அவர் பணம் காலியாகி போச்சு. ஒரு 5 வருஷத்தில் ஏதோ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் அது இது பண்ணி நிறைய பணம் சேர்ந்து போச்சு. 2வது பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது 20 பவுன் போடுறாரு. மூத்த பொண்ணு என்ன பண்ணும்? சந்தோஷப்படுமா? நேராக அங்கேருந்து மூட்டை முடிச்சோடு வரும். மூத்த மாப்பிள்ளை மட்டும் என்ன பாவம் பண்ணுவரா? 10 சவரனை எடுத்து வை. அப்போ எதிர்பார்ப்பு எப்படி இருக்கிறது? இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் இயல்பு. ஒருவேளை 10 சவரம் போட்டு கட்டி கொடுத்த பொண்ணு 2வது பொண்ணுக்கு எதுவுமே இல்லைன்னு வச்சுங்க, மூத்த பொண்ணு ஓடி வந்து, அப்பா நான் 5 பவுன் தரம்பா, கல்யாணம் பண்ணி கொடு தங்கச்சிக்குன்னு சொன்னால் அது பாசம். அது கற்பனையில் நடக்குமே தவிர நிஜத்தில் நடக்கிற வரலாறு கிடையாது. உண்மை இல்லை, அது வந்தாலும் வரும், அது வீட்டுக்காரன் விடமாட்டேன். சார், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சு போச்சு. திங்கக்கிழமை காலையில் அப்பாவும் அம்மாவும் சொல்கிறாங்க, என் கண்ணு, என் செல்லம், என் பட்டு, துட்டையடியா, பஸ்ஸுக்கு போகணும் துட்டையடு. ஏய், நாங்கள் பாசமான தாய் தந்தையரா, ஆனால் மோசமான தாய் தந்தையரா நீங்கள்? இன்றைக்கு வேலைக்கு ஆகாது. பணம் என்பதுதான் மனிதனை இன்றைக்கு சீர்தூக்கி பார்க்கிற துலாக்கோலாக இருக்கிறது. இப்படி சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். மாண்புமிகு நீதிபதி அவர்களே, கருப்பை இல்லாமல் குழந்தை பிறக்காது, இறைப்பை இல்லாமல் உண்ண முடியாது, பணப்பை இல்லாமல் வாழ முடியாது. இந்த தாரக மந்திரம் இன்றைய பிள்ளைகளுக்கு மனப்பாடமாகிவிட்ட செய்தி. பாசம் என்பதை கூட அடையாளப்படுத்துவது பணம்தான். நன்றி, வணக்கம்.
என்ன சிந்திச்சிருக்காருயா மனுஷன். கருப்பை இல்லாமல் பிள்ளை பிறக்க முடியாது. கடைசியில் பணப்பை இல்லாமல் மனுஷன் வாழ முடியாது. எவ்வளோ வருத்தப்படுறார் பாவம். இவ்வளவு தெளிவாக செய்திகளை சொன்ன பிறகு ஆனால் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த அம்மா. வாங்க. பணம்தான் வாழ்க்கை என்று இன்றைய இளைஞர்கள் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். இருக்கலாம். பணம்தான் வாழ்க்கை என்று அந்த பிள்ளையை வளர்த்தது யாருங்க? அவன் பாசத்தை எதிர்பார்க்கிறான். ஆனால் பணம் 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 வளர்கின்ற காலத்திலேயே அவனுக்கு பணம் தான் முக்கியம், நீ பணம் சம்பாத்தியம் பண்ணுற படிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி 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 அவனுக்கு விருப்பமில்லாத படைப்புக்கு கூட வற்புறுத்துறது யார்? வேறு ஒன்று வேண்டாம். +2 தேர்வு நடக்குது. ஒரு பேப்பரில் டஃப்பாக இருந்தால் என்ன, 2 கேள்வி அதில் தெரியலன்னா என்ன, ஒன்றும் கூடி முழுகி போகிறதில்ல. ஆனால் கேள்வித்தாளை பார்த்துட்டு சடார்னு ஒரு பொண்ணு போய் மாடியிலேருந்து கீழே குதிச்சிருச்சு. எதனால்? கண்ணை மூடின உடனே அப்பா அம்மா, ஒன்று பத்திரகாளி, ஒன்று செங்காட்டு கருப்பன், அப்படி தெரியுது. ஏன்னா அப்படி சொல்லியிருக்காங்க. படிச்சிடணும், 100க்கு 100 வாங்கணும், 100 வாங்கணும், 100 மார்க் வாங்கணும், வாங்கணும் வாங்கணும் வாங்கணும், இதையே சொல்லி 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 வளர்க்கறதுனால தான் அதுக்கு அந்த மாதிரி ஒரு இதுக்கு பதிலாக மாற்றி யோசிச்சு பாருங்கள். 2 கேள்வி தானேடா, போயிட்டு போகிறா, இதுதான் லைஃபா, இதுதான் வாழ்க்கையா? இல்லையே, அதுக்கு மேலே நிறைய இருக்குடா. நான் அப்பா அம்மா இருக்கேன், தைரியமாக இரு. 1 மார்க் போனால் என்ன, 2 மார்க் போனால் என்ன, இந்த அன்போடும் அரவணைப்போடும் அந்த பெற்றோர்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் வீட்டுக்கு போனால் என்ன நடக்கும், அந்த பயத்திலேயே அந்த மாதிரியான முடிவுக்கு வந்து விடுகின்றார்கள். நிறைய 2 பேர் சம்பாத்தியம் பண்ணுற குடும்பங்களில் நிறைய பிள்ளைகள் பாருங்கள், பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்தான்னா பூட்டி இருக்கு வீடு, அவன் தெருவிலே விளையாண்டுட்ருக்கான். வந்த உடனே அவனை தழுவி எடுக்கிறதுக்கு அங்கே பெற்றோர்கள் இல்லைங்க. விளைவு என்ன? சேரக்கூடாத சில சேர்க்கைகள். இன்னும் கூட ஆழமாக நீங்கள் இந்த விஷயத்தை சிந்தித்து பார்த்தீர்கள் என்றால் பல காதல் திருமணங்களுக்கு கூட பெற்றோர்களின் பாச பஞ்சம்தான் காரணம். அவனுக்கு பாசம் காட்டலை, பணம் பணம் பணம்னு வளர்த்ததுனால அவனுக்கு யாராவது எங்கேயாவது பாசம் காட்டினாங்க, ஒரு அன்பு காட்டினாங்கன்னா இவ தான் நம்மக்கிட்ட முழுமையாக அன்பு காட்ட போகிறா அப்படின்னு ஒரு காதல் உணர்வு. அந்த முடிவுகள் கூட தவறாகி விடுகிறது. காரணம் என்ன தெரியுமா? ஒரு 2 மாதத்தில் டைவர்ஸுக்கு போய் நிற்கும். என்ன காரணம்? பாச இழப்புங்க. இன்னும் சொல்லப்போனால் என் பெற்றோர்கள் தான் என்னுடைய பாதுகாப்பு என்ற உணர்வு ஒவ்வொரு இளைஞனுக்கும் இருக்குது. இன்னும் கேட்குறேன், தாயினுடைய கண்ணீரினால் திருந்திய இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அவன் சில தடவை தப்பு செஞ்சுருவான், ஏதாவது தவறு செஞ்சுருவான். ஆனால் அம்மா கண்ணீர் வெடிக்கிறாங்க அப்படின்ன உடனே அந்த மனசை அசைஞ்சிருங்க. ஓ, நம்ம தப்பு செய்கிறோம், அம்மா வருத்தப்படுறாங்க, அம்மாவை வருத்தப்படுத்துகிற மாதிரி எதுவும் செய்யக்கூடாது என்று நினைக்கக்கூடிய இளமை இருக்கிறதே, அது பணத்துக்காக இயங்கி கொண்டு இருக்கிறது. எங்கள் இளைஞர்கள் துடிப்பானவர்களுங்க. அவனுக்கு பணம் ஒரு பொருட்டே கிடையாது. ஒரு கேள்வி கேட்குறேன், இப்போ பேசிட்டு உக்காந்தார்ல, இவர் ரிட்டையர் ஆகிட்டார். ரிட்டையர்மெண்ட் பொழுது நீங்கள் என்ன சம்பளம் வாங்கினீங்க? ஒரு 30,000 வாங்கியிருப்பீங்களா அதிகபட்சம். ஆனால் இன்றைய இளைஞன் முதல் மாதம் சேலரியாக 50,000 வாங்குறாங்க. அவன் ஏன் உங்கள்கிட்ட வந்து எதிர்பார்க்குறான்? அவன் செட்டில் ஆகிற வரைக்கும் அவனை காப்பாற்ற வேண்டியது உங்கள் கடமை இல்லையா? அவனுக்கு பாக்கெட் மணி கொடுங்க. அதே நேரத்தில் அதிகபட்சமாக கொடுக்கப்படாது. நீ பணம் வச்சுக்கோ, தினம் 100 ரூபா வச்சுக்கோ. அப்போ அவன் என்ன செய்வான்? அவன் எதிர்பார்க்கலைங்க. அவன் இந்த பணத்தை கொடுத்து 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 அவன் எதிர்பார்த்த பாசம் அழிக்கப்படுகிறதுங்க. அதனால் அவன் வருத்தப்படுறான். அதனால் அவன் தீவிரவாதியாக மாறுறான், பயங்கரவாதியாக மாறுறான், கொலைகாரனாக மாறுறான். மொத்தத்தில் பாசம் அப்படிங்கிறது அவங்களை நன்னறிப்படுத்துவது. அது எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்குதான் பிள்ளைகளாக வளர்கிறார்கள். அவர்களும் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாசம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிடணுமையா. இது மனத்துக்குமான ஒரு இசைவு. எப்படி சொன்னாங்க பார்த்தீங்களா? நம்ம வளர்க்குறத பொறுத்து இருக்குய்யா. யோசிச்சு வளர்த்துக்க. வாங்க விக்னேஸ்வர், வாங்க. இன்றைய பிள்ளைகளில் ஒருவனாய் நான் இங்கு பேச வந்துள்ளேன். என்னுடைய சராசரி வாழ்க்கையில் ஒரு நாளுக்கு எடுத்துக்கிட்டால் கூட நான் காலையில் எழும்பின உடனே ஒரு டீ குடிக்கணும், அதுக்கு காசு வேணும். அதுக்கப்புறம் ஷேவிங் பண்ணணும், அதுக்கு காசு வேணும். அதுக்கப்புறம் நான் சாப்பிடணும். அதை நான் வெளியில் சாப்பிட்டாலும் சரி, இல்லை வீட்டிலே சாப்பிட்டாலும் சாமான் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, அதுக்கும் எனக்கு காசு தேவைப்படுது. அதுக்கப்புறம் நான் வண்டி எடுத்துகிட்டு காலேஜ் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். பைக்குக்கு பெட்ரோல் போட்டால் தான் வண்டி ஓடும். அந்த பெட்ரோலுக்கான காசு பெற்றவங்க கொடுத்தா தான் நம்ம வண்டியே ஓடும். காலேஜில் போய் சேர்ந்த உடனே
டைமுக்கு படிப்பு வருதோ இல்லையோ டைமுக்கு பசி வந்துடும். நம்ம கேன்டீனில் போய் உட்காருவோம். சாப்பாடில் கை வச்ச உடனே பக்கத்தில் ஒருத்தன் என்னடான்னு கேட்பான். யாருன்னு பார்த்தா போன வாரம் எனக்கு வடை வாங்கி கொடுத்தவனா இருப்பான். ஓ ஆ ஆ கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தன் கை விடுவான். யாருன்னா அவன் போன மாதம் எனக்கு பஜ்ஜி வாங்கி கொடுத்தவனா இருப்பான். ஆக அவ்வளவு பாக்கி இருக்கு இப்போ உங்களுக்கு. இதில் என்ன காமெடினா, எதுவுமே வாங்கி கொடுக்காதவன் ஏன் முன்னாடி உட்காந்து கை விடுவான். அவனுக்குன்னு ஏதாவது வாங்கி கொடுக்கணும், ஏன்னா அவனுங்க ஏன் ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் விட்ட மாதிரி. இப்படி நான் கிளாஸுக்கே போனால் கூட அங்கே பென் இல்லை, பென்சில் இல்லை, ஸ்டென்சில் இல்லை, ரப்பர் இல்லை, ஷார்ப்னர் இல்லைன்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சி விடுவாங்க. அதுக்கும் நான் ஏதாவது வாங்கணும். அப்போ இதுக்கும் எனக்கு செலவாகுது. நைட்டு சாப்பாடு வரைக்கும் எனக்கு செலவு தாங்க. அப்போ ஒரு நாளைக்கே எனக்கு இத்தனை தேவைகள் இருக்குது. இந்த தேவைகள் அனைத்தையும் என்னால் பாசத்தால் பூர்த்தி செய்யவே முடியாது. பணத்தால் தான் பூர்த்தி செய்ய முடியும். அதுவும் இன்றைக்கி பெரும்பாலும் பசங்க தூங்கினதுக்கு அப்புறம் தான் அப்பா அம்மா வேலையிலேருந்தே வராங்க. ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லோரும் அவங்கவுங்க மூஞ்சியை பார்த்துக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இப்படி இருக்கிற ஒரு வாழ்க்கை முறையில் நான் எதிர்பார்க்காத பாசத்தை எதிர்பார்க்குறேன். நான் எப்படி போய் சொல்ல முடியும்? அதானே, நான் காந்தி வழியிலே வந்ததுனால நான் உண்மையாக தான் பேசுவேன். எனக்கு பொய் பேச தெரியாதுங்க. பணத்தை தாங்க நாங்கள் எதிர்பார்க்குறோம். அதுலேயும் இன்றைக்கி எத்தனை மாணவர்கள் ஆசைப்பட்ட துறையில் படிக்கிறாங்க. அப்பா அம்மா சொன்னான், ஜோசியக்காரன் சொன்னால் தான் இன்றைக்கி நிறைய பேர் படிக்கிறாங்க. அப்போது பெற்றோர்களான நீங்கள் ஆசைப்பட்ட துறையை நாங்கள் படிப்போம், சம்பாதிப்போம் என்று எதிர்பார்க்கும்போது பிள்ளைகளான நாங்கள் ஆசைப்பட்ட பணத்தை பெற்றோர்களிடமிருந்து எதிர்பார்ப்பதில் என்ன தவறு என்பதை தான் நான் கேட்கிறேன். ஐயா, இன்னைக்கு விலைவாசி எல்லாம் ஏறிடுச்சு. பால் விலை ஏறிடுச்சு, பஸ் டிக்கெட் ஏறிடுச்சு, இன்னைக்கு இல்லாத கரண்ட் கூட பில்லெல்லாம் ஏறிடுச்சு. இப்படி இருக்கிற ஒரு ஜனநாயகத்தில் நான் பணத்தை எதிர்பார்ப்பேனா பாசத்தை எதிர்பார்ப்பேனா? நீங்களே சொல்லுங்கள். அதாவது ஐயா, இன்றைக்கி உலகத்திலே கஷ்டமான காரியம் என்னென்னா ஒருத்தனுக்கு உதவி செய்கிறது. அதை விட கஷ்டமான காரியம் என்னென்னா ஒரு பொண்ணை லவ் பண்ணுறது. ஏப்பா அது அவ்வளோ கஷ்டமா? ரொம்ப கஷ்டம். ஃபேஷியலு, ப்ளீச்சிங்கு, ஹேர் ஸ்ட்ரைட்னிங், சாம்சங் செல்லு, ஃபேஸர் பைக்குன்னு வச்சுருந்தா தான் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வைப்பாங்க அவங்க. அதுவும் வெயிட்டிங் லிஸ்ட்டு தான். ஒரு வேளை நம்ம செலக்ட் ஆகிட்டோம், நம்மளை லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனோட லக்குன்னு சொல்லலாம், அதனோட கெட்ட நேரம்னு சொல்லலாம். ஐயா சொன்ன மாதிரி தான் செலவு ஆரம்பிக்கும் பாருங்கள். நானும் காலு மெசேஜ் பூஸ்டர் போட்டுக்கணும், அந்த அம்மாவுக்கு காலு மெசேஜ் பூஸ்டர் போட்டுக்கணும், சில வாட்டி அவள் தங்கச்சிக்கு போட வேண்டிய சூழ்நிலைலாம் வரும். ஐயா, இன்னைக்கு ஒரு நாட்டு மேம்பாலத்துக்கார செலவை விட ஒரு பொண்ணு பிறந்த நாளுக்கார செலவு தான் ஐயா அதிகம். 40 ரூபாய் 50 ரூபாய் டிக்கெட்லாம் அந்த அம்மா பார்க்க மாட்டாங்க. 120 ரூபாய் செலவு பண்ணி ஓஎம்ஆர் ரோட்டில் மாயாஜால தான் படம் பார்ப்பேன்னு அடம் முடிப்பாங்க. சரி, இவங்களை அந்த தேட்டருக்கு கூட்டு போய் இன்டர்வலில் பார்த்தா ஒரு குண்டா இருக்கிறவன் சாப்பிட்றத பார்த்து இவனை விட நான் அதிகமாக சாப்பிட்றேன் பாருன்னு வெளுத்து கட்டுவா பாருங்க. எல்லாம் சாப்பிட்டு ஐஎம்என் டயட்டுன்னு வேற சொல்லுவான். அது வேற ஒரு கொடுமை. சரி, எல்லாம் செலவு பண்ணியாச்சு, வெளில சந்தோஷமாக வரலான்னு பார்த்தா வெளியில் வந்தவனே எங்கே என் கிஃப்ட்டுன்னு வா. அட கொடுமையை இன்னும் முடியலையான்னு சொல்லிட்டு சிட்டி சென்டருக்கு எங்கேயாவது கொண்டு போயிட்டு சரிம்மா ஏதாவது வாங்குமானா எதையாவது ஒன்று கையை நீட்டுவா. அதோட விலை என்னென்னு பார்த்தா ஜஸ்ட் 10,999 ஒன்லின்னு இருக்கும். இந்த காசுக்கு நாங்கள் எங்கே போவோம்? சரி, இந்த மாதிரி இளைஞர்கள் இந்த கஷ்டத்தை ஏன் படுறாங்க? பெற்றவர்களுக்கு ஒரு நல்ல மருமக கொடுக்கணுன்றதுக்காக தான். அவளை சிரமப்படுத்தாதபடிக்கு. அது உண்மை தானே. எந்த துறை எடுத்தாலும் காசு தான் யா. எல்கேஜிலேருந்து பிஹெச்டி வரைக்கும் காசு தான். அதனால் இறுதியாக என்னை பெற்றெடுத்த, என்னை வளர்த்த என் தாய் தந்தையரிடம் காசை கேட்பது என்ன தவறு என்ற கேள்வியை கேட்டுக்கொண்டு இன்றைய பிள்ளைகள் பெற்றோரிடம் எதிர்பார்ப்பது பணமே 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 என்று கூறி வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எவ்வளவு ஒரு அவருடைய மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அன்பை பார்த்தீங்களா? பாசம் இல்லாது
அவருக்குள்ளே இருந்த ஆர்வம் ரொம்ப பெருசாக உள்ளபடியே கொளுத்திட்டார். அருமையாக பேசியிருக்கார். இதை எப்படியா மறுக்கிறது? பயப்படாமல் பேசுதாயி. அனைவருக்கும் வணக்கம். எதிரில் இருக்கிற நண்பர் பேசிட்டு போனாரு. காதலிகள் காதலனிடமிருந்து எதிர்பார்ப்பது பணமா பாசமான்னு கேட்டிருந்தா அவர் பேசுறது எல்லாமே கரெக்டுன்னு நான் ஒத்துட்டு இருப்பேன். இங்க கேட்டது பிள்ளைகள் பெற்றோரிடம் எதிர்பார்ப்பது பணமா பாசமானு. காதலிகள் எதிர்பார்க்கறது பணத்தை தான். அது ஒன்று உறுதியா இருக்கிறாப்பா. அது வேற டிபார்ட்மெண்ட், அதை விட்டுடுவோம். இங்க நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்ன்றத மறந்துட்டாரு. அது 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 வாஸ்தவம் தான். எதை தெரிஞ்சு பேசுங்கப்பா. எந்த அடிப்படையில் எதிரணியில் இருக்கிறவங்களா பேச வந்திருக்காங்கன்னு சுத்தமா புரியல எனக்கு. பணம் தான் எதிர்பார்க்குறாங்க பிள்ளைகள். எது அந்த 3 வயசு பிள்ளை சொல்லுச்சா, எனக்கு 2 லட்ச ரூபா செலவு பண்ணி அந்த பெரிய பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாதானா நான் ABCD எல்லாம் படிப்பேன் அப்படின்னு அந்த சின்ன பிள்ளையா சொல்லுச்சு. பெற்றோர்களின் ஆசைகள், நல்ல பள்ளியில் சேர்த்தாதான் நல்ல ரிசல்ட் வரும், நல்ல ரிசல்ட் வந்தாதான் +2 நல்ல குரூப் கிடைக்கும், நல்ல குரூப் கிடைச்சாதான் நல்ல காலேஜ் கிடைக்கும், நல்ல காலேஜ் கிடைச்சாதான் நல்ல கேம்பஸ் வருவாங்க, நல்ல கேம்பஸ் வந்தாதான் நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல 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 என்று பிள்ளைகளை கௌரவ சின்னங்களாக பணத்தை நோக்கி வழிநடத்துபவர்கள் பெற்றோர்களாக இருக்கும்போது பிள்ளைகள் பணத்தை எதிர்பார்க்குறாங்கன்னு சொன்னா என்னங்கய்யா நியாயம்? முதலெல்லாம் நம்மளுடைய முதல் ரசிகையாக அம்மா இருப்பார். ஆனால் இப்போல்லாம் அம்மா கூட பிள்ளைங்க இருக்காங்களான்றதே டவுட்டு தான். யூகேஜியில் சேர்க்குறேன்னு நாங்கள் விட்டோம், ப்ரீகேஜியில் சேர்க்குறேன்னு நாங்கள் விட்டோம், அப்புறம் க்ரீச்சு ப்ளே ஸ்கூலுன்னு வந்து நிற்கிறாங்கய்யா. எனக்கு ஒன்று புரியவே இல்லை. ஒரு பிள்ளை விளையாடுவதை கூடவா ஸ்கூல் வச்சு சொல்லி கொடுப்பாங்க? அந்த பிள்ளைய ஒரு ஓரத்தில் வீட்டில் விட்டால் சொப்பு சாமானை போட்டு அது விளையாடிட்டு இருக்க போகுது. அதுக்கு போய் 20,000 ரூபாய் செலவு பண்ணி ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து அது டீச்சர் எது அம்மா எதுனே தெரியாமல் அங்கே அழுதுட்டு இருக்கு. இதுதான் இன்றைய நிலைமையாக இருக்கிறது. உலக செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் சேனல்கள் மீது அப்பா காட்டும் ஆர்வத்தையும், சீரியலின் எபிசோடுகளை தவறாமல் பார்க்க அம்மா காட்டும் ஆர்வத்தையும் பிள்ளையின் பகிர்தலுக்காக அவர்கள் காட்டவில்லை என்பது தானே இன்று உண்மையாக இருக்கின்றது. இன்றைய பிள்ளைகள் பணத்தை எதிர்பார்க்கிறாங்கன்னு எப்படிங்க அதை சொல்றீங்க? அந்த பிள்ளைகள் ஏங்கி கிடப்பதெல்லாம் அந்த அம்மா உருட்டிச்சரும் உருண்டை சோற்றில் இருக்கின்ற ருசிக்காகத்தான் நடுவர் அவர்களே. இந்த ஃபோக்கஸ் ஸ்பூன்லாம் கூட எப்படி வரும் தெரியுங்களா? 5 வயசா பிள்ளை இருக்கும் போதே கூட்டிகிட்டு போயிடுவாங்க பர்த்டே மேரேஜ்னு. அந்த பிள்ளை அழகாக கையில் சாப்பிட்டுட்டு இருக்கும். வாட் இஸ் திஸ் ஈட்டிங் ஸ்பூன் அப்படின்வாங்க. பக்கத்தில் இருக்காமா பார்த்துக்கிட்டே இருக்கும். என்னன்னே தெரியலங்க, வீட்டிலலாம் ஷி ஒன்லி ஈட்ஸ் வித் ஸ்பூன், இங்கே தான் வந்து கையில் தான் சாப்பிடுவேன் அடம்பிடிக்கிறா அப்படின்வாங்க. இப்படித்தான் பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள் பெற்றோர்கள். நிறைவாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் நடுவர் அவர்களே. வெளிச்சூழல்கள் இன்றைய பிள்ளைகளின் மனதில் தெரிந்தோ தெரியாமலோ ஒரு வெற்றிடத்தை உருவாக்கி விடுகின்றது. அந்த வெற்றிடத்தை பெற்றோர்கள் பாசத்தால் நிரப்ப வேண்டும் என்று தான் நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோமே தவிர பணத்தால் அல்ல. அப்படி பணத்தால் தான் பிள்ளைகள் எதிர்பார்த்து கொண்டிருப்போமே ஆனால் இந்திய குடும்பச் சூழல்கள் எல்லாம் என்றோ அருந்து போயிருக்கும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரவாயில்ல, நம்ம பிள்ளைகள் என்ன உற்சாகமாக பேசுது பார்த்தீங்களா? நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ அதை தானே நாங்கள் செய்ய முடியும். இப்போ குற்றச்சாட்டு இப்படி திரும்புது, என்ன செய்ய? ராஜா வாங்க. பெரியவர்களே, தாய்மார்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மெட்ரோ ரயில் போடுறதுனால மெட்ராஸில் இப்போ ஏகப்பட்ட டிராஃபிக் டைவர்ஷன். அதுவும் மவுண்ட் ரோடில் எப்படியாவது போனீங்கன்னா திருப்பி விட்டுறான், அங்கேருந்து இன்னொரு பக்கம் போனீங்கன்னா அங்கே திருப்பி விட்டுறான். கடைசியில் ஒரு 10 நிமிஷம் கழித்து எங்கே கிளம்புனீங்களோ அங்கேயே வண்டி வந்துடும். அது மாதிரி அந்த அணியில் முதல்ல ஒரு அம்மா ஒன்று பேசினாங்க, இப்போ வந்த மஞ்சரி அவங்களுக்கே பதில் சொல்லிட்டாங்க. நாங்கள்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அப்பா அந்த தெருமுனையில் வந்தால் எல்லாம் எந்திரிச்சு இப்படி நிற்போம், அப்படியே நின்று எப்படி பார்ப்போம். இப்போ நான் உள்ளே வந்தேன்னா என் பையன் ஒத்த சேர் போட்டு கால் மேலே கால் போட்டு சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். வீட்டில் யாராவது டே அப்பாடானா வரட்டும், அவர் நம்ம வீட்டுக்கு தானே வர்றாருங்க. எந்த வீட்டிலையாவது
பெற்றோர் உடைய கஷ்டத்தை உணர்ந்து பிள்ளைகள் தங்கள் செலவை குறைச்சிக்கிட்டாங்கன்னு வரலாறு இருக்கா? ஏண்டா ஓயாமல் டிவியே பார்க்காத, பவர் பில்லு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னு யார் வீட்லையாவது சொல்லுங்கள். அதான் பாதி நேரம் போயிடுதுல, அதுக்கு இதுக்கு மேட்ச் ஆயிடுதுன்றான். என்ன செய்ய முடியும் ஒவ்வொருத்தரும். அதில் அவங்க மேடம் 40 வயது வரை வெளிநாடுகளிலே போய் வேலை செய்து தங்கச்சிக்காக தன்னை தியாகம் செய்கிறான். எதுக்காக அங்கே அனுப்புனாங்க? அவன் சம்பாதிச்சா தான் இந்த பிள்ளைக்கும் கல்யாணம் ஆகும், அவனுக்கும் கல்யாணம் ஆகும். சார் உண்மையை சொல்கிறேங்க, எவ்வளவு வாழ்க்கை மாறி இருக்குன்னு பாருங்களேன். விளையாட்டு வெளியில் போய் யாருமா விளையாடுறா? கையில் ஒரு கம்ப்யூட்டர் கேம்ஸ் வச்சுருக்கான், அதுலேருந்து இங்கே இப்படி போகிறான், உள்ளுக்குள்ளே போய்கிட்டே இருக்கான். போயிட்டு 10,000 அப்படின்றான். என்னடா அப்படின்னா 10,000 ஜெயிச்சிட்டானா. BMW கார் அப்படின்றான், அதை ஜெயிச்சிட்டானா. வாசலில் சைக்கிள் கூட இல்லை. விளையாட்டில் கூட பணம் இருக்கிறது. பிறந்த புள்ள கையிலே நம்ம ஊரில் என்னங்க கொடுக்குறாங்க? காசு தானே. பிள்ளை பிறந்து அப்படியே படுத்து கிடக்கும், போய் ஒரு 1000 ரூபா நோட்டு அப்படி திணிச்சு, அது கையே இப்படி தான் இருக்கும், ஆனால் இறுக்கி பிடிச்ச மாதிரி இருக்கும். உடனே இந்த அம்மா சொல்லுவோம், உன் பிள்ளை ரொம்ப புத்திசாலி, நல்லா பொழைச்சிக்குவான். அப்படி கொடுக்காத ஒரு அம்மா வந்துட்டு போச்சுன்னா இந்த அம்மாவை சொல்லுது, இவ வரலைன்னு எவ அழுதா? அப்படின்னா பணம் என்பது இந்த பிள்ளைகளுக்கு எளிதில் அறிமுகமாகிற விஷயம். பாசம் என்பதை பெற்றோர் பிள்ளைகளிடம் காட்டித்தான் ஆகணும். அதை ஒன்றும் செய்ய முடியாது. சார் ஒரு காலத்தில் விடுமுறை வந்தால் எங்கே போவீங்க? விடுமுறைகள் வந்தால் தாத்தா பாட்டி வீட்டுக்கு போவாங்க, கிராமங்களை நோக்கி போனோம். ஆனால் இன்னைக்கு ஜனவரி மாதமே பையன் சொல்லிடுறான் 2 months ஹாலிடேஸ். ஆஸ்திரேலியா போவோமா? என்னடா அங்கன்னா ஷூட்டிங்காக நடக்குது? ஆஸ்திரேலியா போகாட்டி அட்லீஸ்ட் சிங்கப்பூராவது போவோம்ன்றான். சிங்கப்பூர் அவனுக்கு அட்லீஸ்ட்டு. நம்மெல்லாம் ஒன்றுமே இல்லாமல் வளர்ந்தோம், அதை இந்த பிள்ளைகளுக்கு சொல்ல முடியவில்லையே. அவன் போடுறதெல்லாம் பிராண்டட் ஷர்ட்ஸ். அப்பா 1000 ரூபா ஃபோன் தாங்க வச்சுருக்கிறாரு, பையன் ஐஃபோன் வச்சுருக்கானே. அப்பா 1000 ரூபா ஃபோனை திருப்பி பார்க்குறாரு, கால் வந்தாலே தெரிய மாட்டேங்குது, இது ஐஃபோன் வச்சுருக்கானே. சரி திருப்பி கேட்குறேன், பாசம் என்பது 2 பக்கம் இருக்கிறது. நம்ம வீட்டில் வளர்ந்த பிள்ளைகள் எத்தனை வீடுகளில் இருக்குது? எந்த வீட்டு பிள்ளையாவது ஒரு நேரம் வந்து அப்பா பக்கத்தில் அம்மா பக்கத்தில் வந்து, அம்மா மணி 10 ஆகுது நீ சாப்பிட்டையான்னு கேட்டிருக்காங்களா? இல்லை எந்த வீட்டு காலேஜ் படிக்கிற பொண்ணு, மஞ்சரி மாதிரி பொண்ணு, 10 மணி ஆகுது, அம்மா நீ போய் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுமா, இன்றைக்கி எல்லா சமையல் வேலையும் நானே, இந்த பாத்திரமெல்லாம் தொலைக்கி நீ ஒரு வேலையும் செய்ய வேணாம்மா, நீ என்கிட்ட எவ்வளோ பாசம் காட்டுறாம்மா, நான் வேணா உனக்கு ஒரு நாள் எல்லா வேலையும் செய்கிறேம்மா, உன்னை ராசாத்தி மாதிரி பார்த்துக்கிறேன். ஒரு நாள் ஏன் செய்யலை? அது சொல்லு. ஒரு சர்வன் மெய்டை போடுங்க, 2000 rupees கொடுங்க, நீங்கள் தான் சும்மா உட்காந்துருங்க. நீ என்ன பண்ணுற? நான் காலேஜ் படிக்கிறேன். கிழிச்சிங்க. அப்படின்னா உங்களால் பாசத்தை காட்ட முடியலையே, நேரம் இல்லையே, நீங்கள் காட்டணும் இல்லை. அப்பா அம்மா இருக்கும்போதே பாகப்பிரிவினைன்னு பிள்ளைகள் பேசுதா பேசலையா? யாராவது ஒரு பையன், அந்த 2ல் ஒரு பையன், வீடை நீ வச்சுக்கடா, உனக்கு சொத்து தாண்டா வேணும் வச்சுக்க, அப்பாவையும் அம்மாவையும் நான் வச்சுக்கிறேன், அவங்கள விட எனக்கு சொத்து இருக்குன்னு சொல்லியிருக்கானா? இவ்வளவுக்கு நடுராத்திரியெல்லாம் இவனை தூக்கி தோளில் போட்டு அவங்க அப்பா சுற்றி இருக்காரு. என்னையா காட்டலை? இந்த பிள்ளைகள் எதை எதிர்பார்க்கிறார்கள் அப்படின்னா பணத்தை. இன்னொன்று சொல்லிக்கிறேன், 2 பேரும் வேலைக்கு போகாத காலம் இருந்தது ஒரு காலத்தில். அப்பா போய் என்னத்தையே சம்பாதிப்பார், அம்மா அவர்கிட்ட பிச்சை எடுக்கும், அதுகிட்ட நாங்கள் பிச்சை எடுப்போம். இன்றைக்கி அவன் ரைட் ட்ரையலாக கேட்குறான், 2 பேரும் வேலைக்கு போகிறீங்களா, வீட்டில் விட்டு போனீங்களே, என்ன கொடு, எதுக்கு சம்பாதிக்கிற, யாருக்காக சம்பாதிக்கிற, இருக்கும்போதே ஒழுங்காக கொடுத்துரு. இந்த பேச்சு இருக்கா இல்லையா? இதுதான் எங்களோட கேள்விங்க. இது எல்லாத்துக்கும் மேலே வேலைக்கு போகாத தாய் இருக்கிறாங்கன்னு வைங்க, பயலுக வீட்டில் வந்து சொல்கிறாங்க, ஏம்மா எனக்கு உன் பேரை சொல்லவே சங்கடமாக இருக்குமா, வாட் இஸ் யுவர் மதர்னு கேட்டால் ஹவுஸ் ஒய்ஃப்னு சொன்னால் அசிங்கமாக இருக்குமா, நீ எங்கேயாச்சும் வேலைக்கு போய் சம்பாதி. ஸ்கூல் பையன் சொல்கிறான் சார். அப்படின்னா அவர்கள் எண்ணமெல்லாம் ஸ்டேட்டஸ், அவர்கள் சிந்தனை எல்லாம் பணம், அவர்கள் எதிர்பார்ப்பெல்லாம் அப்பா அம்மா வாங்கி தருகிற பொருட்கள், அவர்கள் பொருட்களால் நிறைந்த வீட்டில் வாழுகிறார்கள், அவர்கள் அதைத்தான் எதிர்பார்க்கிறார்கள். இதில் மாற்றமே கிடையாது. பாசம் என்பது எல்லா காலத்திலும் ஒரே அளவுதான். ஆனால் பாசத்தை விட இன்றைய யுகத்திலே
நம் கைகளில் தவழுகிற பணத்தைத்தான் பிள்ளைகள் எதிர்பார்க்கிறார்கள். அதனால்தான் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா கூட வெளிநாட்டில் வேலை பார்க்குற பையன், நான் வேணால் 1 வீக் கழித்து வரேன், இப்போ வந்தேன்னா திரும்ப எனக்கு வேலை தரமாட்டாங்க அப்படின்னு ஒரு மெயில் அனுப்புகிற காலத்தில் நீங்களே புரிந்து கொள்ளுங்கள், இன்றைய பிள்ளைகள் எதிர்பார்ப்பது பணத்தையே என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி. எவ்வளவு நெருக்கடிக்குள்ளே நம்ம இருக்கிறோம். பணத்தை விரட்டிக்கிட்டு ஓடுகிற உலகம்மா அந்த உலகம். வாங்க மாதிரி பாஸ்கர் வாங்க. எனக்கு முன்னாலே ராஜா பேசினார். அவருக்கு எதிராக பேசணுன்னே இந்த அணியை நான் வாங்கிக்கிட்டு தான் நடுவர் சொன்னார். உண்மை தானம்மா சொன்னேன். உண்மையையே பேசாதவங்களுக்கு எதிராக பேசணும்னு நான் ஆசைப்படுறதுல என்ன தப்பு நடுவர் அவர்கள்? அதான் சொல்கிறேன். பணம் தான் முக்கியம், பணம் தான் முக்கியம்னு 3 பேர் எகிரி எகிரி பேசியிருக்காங்க. நடுவர் அவர்களே, நானும் இந்த உலகத்தில் எவ்வளவோ கணக்கு புலிகளை பார்த்திருக்கிறேன். விக்னேஷ் மாதிரி ஒரு கணக்கு புலியை இதுவரையில் நான் பார்த்ததே இல்லை. 1 வருஷத்துக்கு 2 செமஸ்டர் அப்படின்னா 4 வருஷத்துக்கு 8 செமஸ்டர். தெரியவே தெரியாது நமக்கு. கணித மேதை ராமானுஜத்தோட பேரன் இவர். காலையில் எந்திரிச்சதுலேருந்து என்னென்ன செஞ்சேன்றதெல்லாம் சொன்னார். எந்திரிச்ச உடனே பசிக்கும், வெளியில் போய் டீ குடிக்கணும். இவங்களுக்கெல்லாம் வீட்டு சாப்பாடை சாப்பிட்டா பன்றி காய்ச்சல் வந்துடும். பைக்குக்கு பெட்ரோல் போடணும். காலேஜுக்கு போன உடனே பசிக்கும், கேன்டீனுக்கு போகணும். கேர்ள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு மாயாஜாலுக்கு போகணும். அவளுடைய பிறந்த நாளுக்கு பரிசு வாங்கி கொடுக்கணும். பட்டியல் போய்கிட்டே இருக்கு. ஒரு தடவை கூட 5 நிமிஷம் படிப்பேனோ கிளாஸுக்கு போவேனோ விக்னேஷ் சொல்லவே இல்லை. கமர்கட்டு வாங்கி கொடுன்னு நேற்றைய பிள்ளைகள் கேட்டார்கள். புலவர் குழந்தையா இருந்தப்போ அவள் அப்பாவை நச்சரித்து பிடுங்கிருக்க மாட்டார், கமர்கட்டு வாங்கி கொடுப்பான்னு. கேட்கிற பொருட்களினுடைய விலை மாறி இருக்கலாம், கேட்கிற குழந்தைகளினுடைய மனசு இன்னமும் குழந்தைத்தனமாகத்தான் இருக்கிறது. ஒரு ஷாப்பிங் மால்ல அப்பாவை அரிச்சு பிடிங்கினா ஒரு பையன் 500 ரூபாய்க்கு கார் வாங்கி கொடுத்து தான் ஆகணும் திட்டுக்கிட்டே கார் வாங்கி கொடுத்தார். காரை பார்த்துக்கிட்டே இருந்ததில் அந்த கூட்டத்தில் அப்பாவும் குழந்தையும் பிரிஞ்சிட்டாங்க. 7 வயசு பையன் அவன் அழறான் அழறான் அழறான், அப்பா அப்பா அப்பான்னு. அப்பாவை பார்த்த உடனே ஓடி போய் கட்டிக்கிறான். எங்கப்பா என்னை விட்டு போயிட்ட நீ? சாரிடா சாரிடா கண்ணு, சாரிடா கண்ணு. குழந்தை அப்பாவினுடைய கையை பிடித்து கொண்டிருக்கிறது. அப்பா அந்த குழந்தையினுடைய தலையை தடவி கொடுத்து கொண்டிருக்கிறார். தன்னை இவர்கள் கவனிக்கவே இல்லையே என்று 500 ரூபாய் கார் கீழே இருந்தபடியே இருந்து கொண்டிருக்கிறார். அதுதான் சார் குழந்தை மனசு. அப்படித்தான் சாமான்களை கேட்கும். அதை வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு. அப்படி கேட்டா தான் அவன் குழந்தை. இல்லாட்டா புலவர் மாதிரி அவனுக்கும் வயசாயிடுச்சுன்னு அர்த்தம். அவர்களுக்கு தேவை வியர்வையை துடைத்து விடுகிற ஒரு விரல். பார்க்கறதுக்கு பார்வை உங்களிடம் இல்லை. அரபு நாடுகள் போய் வேலை செய்கிறவர்களை பற்றி ராஜா சார் ரொம்ப அலட்சியமா சொன்னார். எதுக்கு போயிருக்கான் தெரியுமா? அப்பாவுக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டார். 2.5 லட்சம். நான் போய் வேலை செஞ்சு 2 வருஷத்துல திரும்பி வந்துடுறேம்மான்னு சொல்லிட்டு தான் போறான். 12 வருஷம் ஆனாலும் திரும்பி வரவே முடியாது அவனால். அங்கே போய் வேலை செஞ்சுட்டு வெள்ளிக்கிழமை அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுவான். அம்மா இங்கே ஏசி இருக்குமா, 50 டிகிரி மேலே காயுது, நீ நல்லா சாப்பிடுமா, அப்பாவுக்கு மருந்து கொடுமா என்று சொல்லுகின்ற பாசக்கார பிள்ளைகள் தான் சொத்துக்காக அப்பா அம்மாவை கோர்ட்டுக்கு இழுக்கிற பிள்ளைகளை விட இவர்களினுடைய எண்ணிக்கை அதிகம் என்பதை இந்த மன்றம் மறந்துவிடக்கூடாது. நடுவர்களே, 2 செய்தித்தாள் நிகழ்ச்சிகளை நான் இந்த மன்றத்தில் வைக்கிறேன். அவ்வளோதான் நான் சொல்ல விரும்புவது. அண்மையில் படித்தது. மைசூரில் ஒரு அப்பா, அவருடைய பொண்ணு 7ஆம் கிளாஸில் படிக்கிறா. அவர் ரொம்ப மார்க் எப்போவுமே கம்மியாக வாங்கிக்கிட்டே இருக்கா, எப்பவும் கம்மியாக வாங்குறா. ஒரு நாள், உனக்கு ஒரு நாள் நீயே பிச்சை எடுத்து சாப்பிட்டாதான் புத்தி வரும்னு கையில் ஒரு கப்பரையை கொடுத்து கோயில் வாசலில் உட்காந்து வச்சுட்டார் அந்த அப்பா அந்த மகளை. அந்த அப்பாவை கூட்டு போலீஸ் எச்சரித்தது. இந்த பிள்ளைகிட்ட இந்த அப்பா தான் இப்படி இருக்காரேம்மா, உன்னை ஏதாவது ஹோமில் சேர்த்துடலாமான்னு கேட்டப்போ, எனக்கு அம்மாவும் இல்லை, அப்பா தனியாக இருப்பார், நான் வீட்டுக்கே திரும்ப போயிடுறேன்னு 7ஆம் வகுப்பு படிக்கிற பெண் குழந்தை பதில் சொல்லியிருக்கிறேன். 2வது செய்தி, ஒரு பிரபலமான பெண்கள் பத்திரிக்கை ஒரு சர்வே எடுத்தாங்க. எல்லா குழந்தைகள்கிட்டையும் கேட்குறாங்க, உனக்கு என்ன வேணும்? ஒரே கேள்வி.
95% சிறுவர்கள் சிறுமிகள் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? எங்க அப்பா குடிக்க கூடாது, குடிச்சிட்டு எங்க அம்மாவை அடிக்க கூடாது, எங்கள்கிட்ட பாசமா இருக்கணும். 95% சிறுவர்கள் பதில் சொல்லி இருக்கிறார்கள். பணம் இருக்கிற வீட்டு குழந்தைகளிடம் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அந்த குழந்தைகளில் சில பேர் சொல்லியிருக்காங்க, அவர் சொன்ன மாதிரி US ஹாலிடே, சிங்கப்பூர் ஹாலிடே, எனக்கு ஒரு விலை மதிப்பான ஒரு கேசியோ பிளேயர். இதெல்லாம் சொன்னது வெறும் 10% தான். 90% சிறுவர்கள் சொன்னது, ஸ்கூல்லேருந்து நான் வரும்போது அம்மாவோ அப்பாவோ 2 பேர்ல ஒருத்தராவது வீட்டில் இருக்கணும்ன்ற ஒரு பதிலை சொல்லி இருக்கிறார். எந்த அப்பா அம்மாவும் தன்னுடைய பதவிக்காலம் முடிஞ்சு ராஷ்டிரபதி பவன்லேருந்து கலாம் வெளியில போன போது 2 சூட்கேஸ்ல தன் அத்தனை உடைமைகளையும் எடுத்துக்கொண்டு போனார்ப்பா, அவரை மாதிரி நீயும் எளிமையா வாழ வேண்டும் என்று ஒரு பெற்றோர் கூட பிள்ளைகளுக்கு சொல்லுவதில்லை. தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் காட்டுகிற மாதிரி மனிதர்கள் யார் தெரியுமா? அமெரிக்காவில் எங்க அக்கா பையன் மகேஷ் இருக்கானே, அவனை மாதிரி நீயும் படிச்சு டாலர்கள்ல சம்பாதிக்கணும் என்று பெற்றோர்கள் தவறான முன்மாதிரிகளை வைத்தாலும், அந்த லட்சியத்தை நோக்கி மார்க்க நோக்கி ஓடு இவர்களை துரத்தினாலும், அப்பா அம்மாவினுடைய நேரம், கனிவு, பொறுமை, ஆசை இதெல்லாம் எனக்கு கிடைக்காதா என்று ஏங்குகிறவர்களாகத்தான் பிள்ளைகள் எப்போதும் இருக்கிறார்கள். இறுதியாக நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். குழந்தைகள் எந்த வயசுல இருந்தாலும் அவர்களுக்கு 2 தேவைதான். ஒன்று, அம்மாவினுடைய மடியில் கிடைக்கிற பத்திரம், அப்பாவினுடைய தோளில் கிடைக்கிற கம்பீரம். இதுதான் இந்த உலகத்தை வென்று ஜெயிக்க அவர்கள் நாடுகிற விஷயம். இன்றைக்கு மாறி வருகின்ற சூழ்நிலையில் பணம் எல்லாவற்றையும் முடிவு செய்கிறது. ஆனால் அந்த பணத்தால் கூட ஒரு பிஞ்சு குழந்தையின் மனசிலே இருக்கிற அம்மா பாசத்தையும் ஏக்கத்தையும் விலைக்கு வாங்கவே முடியாது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி முடிக்கிறேன். நம்முடைய பிள்ளைகள் பெற்றோரிடம் எதிர்பார்ப்பது எதை? எந்த காலத்து பிள்ளைகளுமே பெற்றோருமே எல்லோருமே பணத்தை விரட்டி கொண்டு ஓடுகிற வாழ்க்கை தான் இது. இந்த குழந்தைகள் இருக்கு இல்லையா, பிஞ்சு குழந்தைகள், அந்த குழந்தைகளெல்லாம் தன் தாய் தகப்பனிடத்தில் எதிர்பார்ப்பது பணத்தை அதுகளுக்கு தெரியாது. அவங்களுக்கு தேவை பாசம்தான். ஆனால் இவர் சொல்கிறார் பாருங்க, நம்ம விக்னேஸ்வர், இந்த காலத்து பிள்ளைகளுக்கு என்ன தேவை இருக்கிறது அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு போட்டார் பார்த்தீங்களா தம்பி. அதில் பாதியாவது உண்மைதான். ஏன்னா இந்த காலத்தில் பிள்ளைகளுக்கு அவ்வளவு செலவழிக்க வேண்டியிருக்கு. அது தவறு அப்படின்றது வேற விஷயம். ஆனால் இதுக்கு யார்கிட்ட பணத்தை எதிர்பார்க்குறாரு? இப்போ மேலை நாடாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவன் 18 வயசில் வீட்டை விட்டு வெளியே போயிடுறாங்க, விரட்டி விட்டுறான். அவன் போய் அங்கங்கே வேலை பார்த்துக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் காதலிக்கு எதையும் கொடுப்பேன், எதையும் வாங்குவான். நம்ம ஊரில் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? பொத்தி பொத்தி வளர்க்குறோம், நம்ம கையிலேயே வச்சுருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்வோம்? அதில் என்ன, நமக்கு பலருக்கு பிள்ளைகள் பேரில் ரொம்ப பெரிய ஆசை. இந்த ஊருக்குள்ளே எவனும் அப்படி இருக்கக்கூடாது, இதையே நினச்சி வாழக்கூடிய எண்ணம் சிலருக்கு இருக்குது. பெற்றோரிடம் இது இருக்கிறது. அப்படி இருக்கிற போது அவர்கள் எதை விதைக்கிறார்களோ அதை அறுக்கத்தானே வேணும். பிள்ளைகளை மட்டும் பகட்டுக்கு வளர்க்காம பாசத்தோடு வளர்த்தார். நம்முடைய விரலுக்கு தக்க வீக்கமாக அவர்களை வளர்த்தார். ஏன்டா இவ்வளோதான் இருக்கு சொல்லு, அடே ஐயா இதான் என் நிலைமை, பிழைத்தால் இதை வைத்து பிழைப்போம், இல்லை என்றால் நாம் இப்படியே இருப்போம். ஆனால் மாறாக தவறான வழிகளில் ஒரு நாளும் என்னுடைய சந்ததி போய்விடக்கூடாது என்று சொல்லி எந்த தாயும் தகப்பனும் பிள்ளைக்கு சொல்லுகிறார்களோ அந்த பிள்ளைகள் இந்திய மண்ணிலே தாங்கள் கிழிக்கிற கோட்டையை ஒரு நாளும் தவற மாட்டார்கள், தாண்டவும் மாட்டாங்க. உங்கள் பிள்ளைகளை இந்திய பண்பாட்டின் அடித்தளத்தோடு வளர்ப்பீர்கள் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகள் ஒரு நாளும் இந்த பணத்தை விரட்டி கொண்டு ஓடுவது
அதை செய்ய மாட்டாங்க. சில பேர் இப்போது கொஞ்சம் கூடுதலாக செய்கிறார்கள் என்று கேள்வி. காரணம், பெற்றோர், அதுவும் குறிப்பாக நகரத்தில் இருக்கின்ற பெற்றோர், பதவிகளுக்கு வந்துவிட்ட பெற்றோர், பணத்தையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிற பெற்றோர் தவறான வாழ்க்கை வாழ்வதனாலே பிள்ளைகளும் நெறிகெட்டு போய்விடுகிறார்கள். அவர்களை வைத்து கொண்டு நான் தீர்ப்பு சொல்ல மாட்டேன். எங்கள் கரையோரங்களிலே மீன்பிடித்து கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் இருக்கிறார்களே, அந்த ஏழை மீனவர்கள் வயல்களிலே உழுது கொண்டிருக்கிறார்களே, மிச்ச சொச்சம் வண்டி ஓட்டி பிழைத்து கொண்டிருக்கிறார்களே ஏழைகள், ரிக்ஷா ஓட்டுகிறவர்கள், சராசரி வேலை பார்த்து கொண்டிருக்கின்ற பாமரர்கள், ஆலை தொழிலாளிகள், எல்லாவற்றிற்கும் மேலாக அநேக திருக்கோவில்களில், அது எந்த சைவ கோயில்களாக இருக்கலாம், வைணவ தலங்களாக இருக்கலாம், வேறு எந்த கோவில்களாக இருக்கலாம், நீங்கள் போய் பாருங்கள். அவர்களெல்லாம் செய்கிற பணி பணம் அல்ல, பிள்ளைகளின் மேல் வைத்திருக்கின்ற பாசம். பிள்ளைகள் பணத்தை அல்ல, பாசத்தை எதிர்பார்த்து தான் அந்த பணிக்கே திரும்பவும் வருகிறார்கள் என்று சொன்னால், என் பிள்ளைகள் இருப்பதும் பாசமே என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.